நீங்களும் இது மாதிரி வீட்டிலேயே உங்கள் கைப்பக்குவத்தில் மாவு சுடும். இப்போ வந்து நம்ம இதை பிரித்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி நல்ல ஒயிட் கலரில் நல்ல பூரணம்லாம் அதிகமாக சேர்த்து நல்லா இருக்குமா பார்த்து பார்த்து செஞ்ச கொழுக்கட்டை வாயில் வச்ச உடனே கரையும். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டுட்டு சூப்பராக சூடாயிடுச்சா? சுடுது. ஓகேனாக்கா நம்ம இன்றைக்கி கொழுக்கட்டைக்கு அரிசி ஊற வைக்கும். இப்போ வந்து ஏதாவது கல் மண் இருந்தால் 2 அரிசி படைச்சி ஊற வச்சுக்கலாம். வாங்க, தூசி இல்லாமல் படைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு 2-3 டைம். மாவு பச்சரிசின்னு சொல்லுவாங்களா, அந்த பச்சரிசி. உங்களுக்கு என்ன பச்சரிசி கிடைக்குதோ அது போட்டுக்கங்க. மாவு பச்சரிசி கிடைச்சாலும் நல்லது. நல்ல 4 டைம் கலந்துக்கலாம். 4 டைம், அப்போ தான் நல்லா வெள்ளையாக இருக்கும் மாவு. ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். கல் இருக்கான்னு பார்த்தா அரிசி இப்போ ஊறிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரைக்குமா? 11:30 போல் வச்சோம். ஆமாம், இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3:30 ஆக போகுது. இப்போ நம்ம இதில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி கூட வச்சுருக்கோம், வாங்கினோம்ல நேர்த்தியாது. நீங்களும் என்ன இந்த மாதிரி வாங்கி வடிகட்டிக்காங்க. நீ சொல்ல நேற்று வாங்கிக்கலாம். கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்காக கடலப்பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கலஞ்சி வச்ச ரைஸில் வந்து தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு காட்டன் ஷால் இல்லைனா ஏதாவது ஒரு ஷால் எடுத்து தண்ணி இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி வந்து கையில் தொட்டு பார்த்தா ஒட்டாத அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். அந்த பதத்துக்கு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். வெயிலில் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லை ஃபேன் காற்றுல போடுறதுனாலும் போடலாம். வெயிலில் வச்சா ரொம்ப அதிகமாக காஞ்சிடும். இதில் வைக்கும்பொழுது நமக்கு கரெக்டான பதத்தில் காயும். ஸோ அதனால் நாங்கள் இங்கே உள்ளே காய வச்சுருக்கோம். ஃபேன் கடியிலே காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிடும். இதை வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து கடலப்பருப்பு வெந்துடுச்சு. ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம். இதை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். ப்ளஸ் வந்து இது நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே வைப்போம்ல ஸ்டஃபிங், அதுக்காக தேங்காய் திருகி வச்சுருக்கோம். பூரணம் இதுவும் தேங்காயும் அதுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படும். நம்ம வந்து 2 பூரணம் ரெடி பண்ணுறோம். ஒன்று வந்து கடலைப்பருப்பு, இன்னொன்று வந்து எள்ளு. அதுக்கு வந்து எள்ளை நல்லா சுத்தம் பண்ணி கருப்பு எள்ளை நாங்கள் எடுத்துருக்கோம். நல்லா சுத்தம் பண்ணி நோம்பி எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஒரு டைம் 2 டைம் நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா நைஸாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் செத்தி வச்சுருக்க இந்த வெல்லத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணும்பொழுது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து எள்ளும் அந்த பூரணத்து கூட வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அதுக்காக தான் இப்போ நம்ம செத்தி வச்சுருந்த வெல்லத்தையும், அதாவது செத்தலை நசுக்கி வச்சுருந்த வெல்லத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு டைம் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நமக்கு பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எள்ளு கொழுக்கட்டைக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் அண்டு ஹெல்த்தியும் கூட. பிளாக் தேங்காய் என்னென்ன போடுறீங்களோ அதுக்கு தேவையானது. இப்போ நாங்கள் இதால் 1.5 டம்ளர் வெல்லம் போட்டிருக்கோம், 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். அதுக்குள்ளே நம்ம பூரணத்துக்கு கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம்.
நம்ம வந்து குக்கரில் இந்த வெல்லமும் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது நம்ம வடிகட்டும் போது பார்த்திங்கன்னா இதில் கல் மண் ஏதாவது இருந்துச்சுன்னா இதிலே தங்கிடும். அதுக்காக தான் வடிகட்டுறது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைஸ், அதுக்கப்புறம் வந்து இதில் போட்டு நம்ம இந்த பதத்துக்கு நைஸாக அரைச்சிக்கலாம். சரிதா? நைஸாக இருக்கான்ட்டு ஜலிச்சு தானே எடுக்க போகிறோம். பார்த்து பொறுமையாக கொட்டிக்கலாம். திரும்ப வந்து இந்த ரைஸ் இருக்கு இல்லையா, இதை சேர்த்துக்கலாம். சரி, போதும். நீங்கள் இந்த மாவை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், கொழுக்கட்டைன்னு இல்லை, இடியப்பம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் செஞ்சுக்கலாம். நீர் கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எல்லாம் செஞ்சுக்கலாம். பாகு காய்ச்சறது வந்து காஞ்சிகிட்ருக்கு. தேங்காய் பூ கொஞ்சம் நேரம் அந்த பாகில் நல்லா வெந்துச்சுனாக்கா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மீந்தா கூட மறுநாள் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். மறுநாள் பூரணம் மீந்துச்சுன்னா எடுத்துகிட்டு மாவு கொஞ்சமாக பிசைஞ்சு இதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பாவு காய்ச்சும் போது. இப்போ வந்து நம்ம கடலை பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசி மாவை வந்து என்ன பண்ணணுன்னா ஜல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். அதில் சின்ன சின்ன கப்பிகள் ஏதாவது இருந்தாலும் கொழுக்கட்டையில் சாப்பிடும் பொழுது தட்டுப்படாது. அதே நேரத்தில் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் இதில் இருக்கிறதெல்லாம் சலித்து நம்ம எடுத்துக்கிறோம். சலிச்சோம் இல்லையா, அந்த மாவை வந்து இட்லி பானையில் வச்சு ஒரு ஆவி காட்டிடலாம். அதாவது இட்லி சுடுவோம் இல்லையா, அந்த இட்லி துணிக்கு மேலே இந்த மாவு எடுத்து வச்சிட்டோன்னா இந்த மாதிரி கையில் பிடிச்சி பார்க்கும்போது நல்லா இருக்கும். அப்போ தான் மாவு வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து வேறு எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இது என்ன ஒரு ப்ராசஸ் சொல்லுமா? பொட்டை மாவுக்கும் இதே ப்ராசஸ் தான். இதிலே வந்து தேங்காய் வெல்லமும் போட்டால் பொட்டு ரெடி ஆகிடுச்சு. வந்து இந்த மாவை வந்து இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு ப்ளஸ் உப்பை வந்து ஒரு டம்ளரில் போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். உப்பை கரைச்சி போட்டுக்கலாம்னு சொல்கிறேன். இது வந்து சால்ட்டாக போட்டால் ஒரு இடத்துல உப்பு இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. இந்த மாதிரி வெந்நீரில் கொஞ்சம் உப்பை போட்டு நல்லா கரைச்சி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். எவ்வளோ மாவுக்கு எவ்வளோ உப்புன்னு நமக்கே ஒரு பதம் தெரியும். அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். தண்ணி எடுத்து இதில் விட்டு கிளறிக்கலாம். ஈஸியாக இருக்கும். அதனால கரண்டி வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் போதும். கீழே வை உட்காந்துக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி நல்லா இழுக்கும். அதெல்லாம் வந்து மாவு அந்த சூட்லேயே நல்லா வெந்துருச்சுன்னா நமக்கு வந்து கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். வெந்துருது, அதில் வெந்நீரில் பிசைஞ்சிடுறோம், அவிச்சிடுவோம் ஆவியில். ஆமாம், அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை தட்டி ஆவியில் வேக வச்சிடலாம். நல்லா கிளறினாங்க பாருங்க, கட்டிக்கிட்டு எதுவுமே இல்லை. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா நான் 12th படிக்கக்குள்ளே எங்கள் வீட்டுக்கிட்ட ஒருத்தவங்க வந்தாங்க இதை எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக. அப்போ ஃபஸ்ட்டு வாங்கின ரைஸ் குக்கர் இது இல்லைம்மா? ஆமாம். அப்போல்லாம் வந்து அந்த டைமில் வந்து எங்கள் ஊரில் ரைஸ் குக்கர்னால் யாருக்கும் அவ்வளோவா தெரியாது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கினோம். இது வாங்கும்போது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு யோசிச்சுட்டு பயந்துக்கிட்டு யாரும் வாங்கலை. ஆமாம், நல்லா சாதம்லாம் நல்லா வெந்தது, நல்லா இருந்தது. நம்ம வெஜிடபிள் ரைஸ்னால் இதிலே வச்சுக்கிட்டோம் நாங்கள். இப்போ எல்லாமே வந்து வீணாயிடுச்சு. நாங்களும் சரியாக வச்சுக்க தெரியல. சாதம் வடித்து தானே சாப்பிடுவோம். குக்கர் சாதம் வந்து அப்போல்லாம் வந்து யாருக்கும் பிடிக்கல. அதனால் இதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். அந்த எலக்ட்ரிக் வந்து வீணாயிடுச்சு. நல்லா இழுத்து பிசைஞ்சோம்னா எண்ணெய் மேலே ஊற்றி அப்படியே உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டிங்கனாக்கா மாவு காயாது. ஒரு 2 நிமிஷம்
இப்போ வந்து கொழுக்கட்டை மாவை வந்து லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். அப்படி தட்டும் பொழுது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக நைஸாக மெலிசாக தட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வெந்து வரும்போது ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக. கொழுக்கட்டை வந்து ரொம்ப கடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஆறி போனால். டேஸ்டியாக இருக்கும் சாப்பிடும் பொழுது. தட்டினதுக்கு அப்புறமா ஒரு கையில் எடுத்து வச்சுக்கோங்க. கையில் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு அந்த வெந்தோடனே இலையோட வாசனையும் அந்த கொழுக்கட்டையோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே இருக்கிற பூர்ணத்தோட கடிச்சு சாப்பிட்டா இப்போ வந்து சென்டர் பார்ட்டிஷனோட நல்லா 2 பக்கமும் கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பூவரச இலை தான் இது நீங்கள் வாழை இலையில் கூட செய்யலாம். ஆனால் அந்தளவுக்கு ஷேப் வராது, டேஸ்ட்டும் வராது. நீங்கள் இதில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வாழை இலையில் செஞ்சால் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும், இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். உங்களுக்கு எந்த இலை அவைலபிளாக இருக்கோ அதில் எதில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா அச்சு தான் எங்களுக்கு கிடைக்கும்னா அதுவும் தாராளமாக செஞ்சுக்கோங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த எட்ஜை மூடும் பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த பூரணம் வெளில வராமல் மூடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காம்பை கில்லாமல் தான் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த காம்பை கில்லாமல் ஏன் வச்சுருக்கோன்னா அது எடுக்கும் பொழுது நம்ம கையில் சூடுபடாமல் எடுக்கும், அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்லி பானையில் அந்த மேல் தட்டில் எடுத்து பரவலாக பரப்பி வச்சுக்கோங்க. அப்படி பரவலாக பரப்பி வைக்கும் பொழுது தான் நல்லாவே வேகும். அப்படி வேகும் பொழுது வேர்வை தண்ணி மேலே படாமல் டேஸ்ட்டாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம அடி தட்டில் வைக்கும் பொழுது அந்த வேர்வை தண்ணி அது மேலே பட்டு அதில் வந்து குழன்னு ஆகிடும். ஸோ நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இது ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வச்சாலே நல்லா குக் ஆகிடும். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா டேஸ்டியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இவ்வளோ நேரம் வந்து கடலைப்பருப்பு பூரணம் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எள்ளு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பூரணத்தோட கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட்டில் எந்த மாதிரி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் இது ரொம்ப பிடிக்குங்கிறதால நாங்கள் கொஞ்சம் அதிகமாகவே வைக்கிறோம். உங்களுக்கு வந்து கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக வச்சுக்கோங்க. குவான்டிட்டி அதிகமாக வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வச்சோம். இது நேச்சுரலான ஒரு பொருள். எள்ளு, வெல்லம் இது ரெண்டுமே வந்து உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது. எள்ளில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. வளரும் இளம் பெண்களுக்கு ரொம்பவே தேவையான சத்துக்கள் எல்லாமே இதில் இருக்குது. அது மாதிரி வெல்லம் வந்து குளுக்கோஸ். நம்ம நார்மலாகவே வெல்லம் சாப்பிட்றது அடிக்கடி ரொம்பவே நல்லது. அந்த கேப்பில் செஞ்சுட்டு இருந்த கேப்பில் வந்து இந்த கொழுக்கட்டையும் வெந்துடுச்சுங்க. நம்ம கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். டியர்ஸ், ரொம்ப அப்படியே மெது பஞ்சு போல் இருக்கும். மெதுன்னு அப்படியே பஞ்சு போல் வெந்துருக்கு பாருங்க. ஆமாம், ரொம்ப நேரம் வேகவும் கூடாது, குழன்னு ஆகிடும். பாருங்க கையில் ஒட்டாமல் எப்படி இருக்கும். இலையில எந்த பிரித்து காட்டுமா? கிட்ட காட்டும். சரி. நீங்களும் இது மாதிரி வீட்டிலேயே உங்கள் கைப்பக்குவத்தில் மாவு ஊற வச்சு கலஞ்சி சலித்து அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை செய்கிறதுல உங்களுக்கு சந்தேகமே வராது. அந்தளவுக்கு நாங்கள் எல்லாவோடைய டிப்ஸும் சொல்லியிருக்கோம். சாஃப்டாக வர்றதுக்கு எல்லாமே சொல்லியிருக்கோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக தெரியும். நாங்கள் இப்போ சாப்பிட்டுக்கோம். பாருங்கள், நீங்களும் இது மாதிரியே உங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக உங்கள் வீட்டில் நீங்களே உங்கள் கையால் மாவு அரைச்சி ப்ராசஸ்லாம் செஞ்சு நீங்கள் விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுங்க. பிகினர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவு அரைக்கிறதுலேருந்து ஊற வைக்கிறதுலேருந்து எல்லாமே நாங்கள் இந்த வீடியோவில் ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து சாமிக்கு செய்கிற மாதிரி தான் செஞ்சோம். அதனால் நாங்கள் இதில் வந்து சாமிக்கே வந்து விநாயகருக்கு வந்து கொழுக்கட்டை பிடிக்கும்ல, அதனால் நாங்கள் இன்றைக்கே நீர் விளாடுறோம். பாருங்கள் எப்படி நல்ல ஒயிட் கலரில் நல்ல பூரணம்லாம் அதிகமாக சேர்த்து நல்லா பார்த்து செஞ்ச கொழுக்கட்டை வாயில் வச்ச உடனே கரையும். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டுட்டு.